ரொம்ப நன்றி அந்த லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் கொத்தாரியோடைய வரலாறு தெரியும். இது ஒரு 3 வருஷ பாரம்பரியமான கம்பெனி. இந்த கொத்தாரி ஃபர்டிலைசர்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய ஹிஸ்டரி இருக்கு. ஸோ கொத்தாரி 1958 வந்து எஸ்எஸ்பி ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பவுமே வந்து காமராஜ் நாடாரும் முராஜ் தேசாய் இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபேக்டரி இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஃபார்மரோட இந்த கம்பெனி கனெக்ட் ஆகி. ஆனா வந்து கொத்தாரி நீங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஃபர்டிலைசர் கம்பெனியா இன்னும் போகல. ப்ராடக்ட் வைஸ் பிராண்ட் பெரிய லெவல்ல போயிருக்கு. ப்ராடக்ட் வைஸ் இப்பதான் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி போய் இப்போ இந்த பர்டிகுலர் இன்னைக்கு உள்ள ப்ராடக்ட் லான்ச்சும் இந்த வெஹிக்கிளும் இந்த ட்ரோனும் நீங்க பார்த்து இது வந்து ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு நான் சொல்லுவேன். யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணது இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஜென்செட் எடுத்து ஒரு ட்ரோன் எடுத்து போய் ஒரு கார்ல போய் பண்றது. இதுல ஃபர்டிலைசரும் இருக்கும், லிக்விட் ஃபர்டிலைசரும் இருக்கும், ஜெனரேட்டரும் இருக்கும், ட்ரோனும் இருக்கும். இது மொத்தமா ஒரு பேட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இந்த வண்டி போயிடுச்சுன்னு சொன்னா பவர் இல்லைனாலும் இட் கேன் பி ஆப்ரேட்டட், பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கலாம். எல்லா விதமான ஃபர்டிலைசரும் அதுல அவைலபிளா இருக்கும். எந்த விதமான பூச்சி மருந்து தேவை இருந்தாலும் அந்த மருந்து அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்டர்ன் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நாங்க லான்ச் பண்ணது முதல் வெஹிக்கிள் தான். இது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்காக சென்னையில பண்ணிருக்கோம். நாங்க ஒரு பெரிய டீலர் மீட் வச்சு நாங்க மதுரையில பண்றதா இருந்தோம். பட் எங்களுக்கு இப்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கும், நிறைய எக்ஸ்பேன்ஷன்னால அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏன்னா எங்க டீலர் ரொம்ப பெரிய நெட்வொர்க். நாங்க கூப்பிட்டா 10,000 டீலர் வந்துருக்கோம். ஏன்னா நாங்க எல்லாரையும் கூப்பிடணும். நாங்க அது கூப்பிடாம பண்ணா முறையா இருக்காதனால சென்னையில வச்சு கார்பரேட் ஆபீஸ்ல லான்ச் பண்ணிட்டோம். கொத்தாரி இப்ப வந்து ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் லைசன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வாங்கியிருக்கோம். மதுரையில கொத்தாரி பப்ளிக் ஸ்கூல்ல அதை ஆரம்பிச்சிடும். நிறைய ட்ரோன் பைலட்ஸ்ன்றவங்க வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ், அவங்கள நாங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்டிலைசரும் ட்ரோனையும் கனெக்ட் பண்றதுக்குண்டான முக்கிய காரணம் என்னன்னா, முதல்ல ஒரு இங்கிலீஷ் சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருங்க. ட்ரோன் வந்து ஃபியூச்சர் ஆகும், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போய் ஃபீல்ட்ல இன்னைக்கு வேலை செய்யறது ரொம்ப சிரமம். அதனால ட்ரோன் ரொம்ப எக்கனாமிக்காவும் இருக்கும். ரொம்ப எக்கனாமிக்ன்றது ரொம்ப கம்மி விலையில நம்மளால வந்து உரமா வந்து குடிக்க முடியும், லிக்விட் ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ண முடியும். அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்க வந்து இந்த ஒரு நியூ மாடல் கான்செப்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும். இப்ப இது வந்து சென்னையில மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து மெயினா வந்து விவசாயம் இருக்கிறது எல்லாமே வந்து மற்ற பகுதி தான். சென்னையை விட்டு மற்ற பகுதியில் தான் விவசாயம் இருக்கு. எல்லா கிராமத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இத்தனை வண்டின்னு சொல்லி நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இந்த வர அந்த ஒரு வருஷம் பீரியட்ல நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். வச்சு எங்களுடைய கோல் என்னன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாங்க ஆல்ரெடி கொத்தாரி சவுத் இந்தியா ஃபுல்லா நாங்க அவைலபிளா இருக்கிறோம். எல்லா ஊர்லயும் மிக்சர் போட்டிருக்கோம். எல்லா ஊர்லயும் எங்க டீலர் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் அந்தந்த மொழியில குதிரை பேமெண்ட் தான் இருக்கு. எங்க பிராண்ட சொன்னா என் நம்பிக்கை ஃபார்மருக்கு 70-80 வருஷம் இந்த பிராண்டோட டிராவல் பண்ணதுனால ரொம்ப நம்பிக்கை. குதிரை பிராண்ட்ல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை உருவாயிருக்கு. அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்களுக்கு இன்னும் நாங்க வந்து உறுதியான பொருளையும் தரமான உரத்தையும் அதை வந்து எளிமையான முறையிலையும் அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த ட்ரோன் சிஸ்டத்தை நாங்க லான்ச் பண்ணோம். எங்களுடைய ஃபர்டிலைசர் டிவிஷன் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. எங்க ட்ரோன் டிவிஷனும் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க. நாங்க ஆல்ரெடி ட்ரோன்ல வந்து சென்னை போலீஸுக்கு ஒரு ட்ரோன் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். ட்ரோன்ல எங்களை நிறைய சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ட்ரோன்ல நிறைய எக்ஸ்பர்டைஸ் எங்களுக்கு இருக்கு. அதனால ஃபர்டிலைசர்ல ட்ரோனை கொண்டு வரணும்ன்றது எங்களோட குறிக்கோளா இருந்தது. நாங்க வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் டிபெண்டா இல்லாம நாங்களே தன்னிறைவு பெற மாதிரி ஒரு நிறுவனமா தான் கொண்டு போயிருக்கோம். நாங்களே ட்ரோனும் தயாரிக்கிறோம், நாங்களே உரத்தையும் தயாரிக்கிறோம், நாங்க டைரக்டா ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த பலன் வந்து விவசாயிக்கு கிடைச்சிடும். ஏன்னா அந்த காஸ்ட் கம்பெனி கார்பரேட் நிறுவனம் 70-80 வருஷம் அவங்க கூட ஒர்க் பண்ண நிறுவனம் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். உரத்துல வந்து தரம் இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாங்க இன்னைக்கு இதை லான்ச். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம்னா, இதுக்காக நாங்க இன்னைக்கு லான்ச்ன்றது இன்னைக்கு நடக்குது. இதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அவர் அட்வைசர் அவரோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பண்ணிருக்காங்க.
அதனால இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் புத்தாரிக்கு. இதுல நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. இதை உங்களுக்கு இந்த தருணத்துக்கு மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன்.